வெல்கம் டு சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் சார்பாக ஒவ்வொரு ட்ரிப் கண்டக்ட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஃபீட்பேக்கும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதே வகையில் இது எந்த ட்ரிப்புக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டூர் பேக்கேஜ் ஏப்ரல் 2026. காஷ்மீர் டூர் பேக்கேஜ் ஏப்ரல் 2026 ரொம்ப காலம் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க காஷ்மீர் டூர் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனோட முதல் தொடக்கமாக இந்த ஏப்ரல் 2026 பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஏப்ரலில் எதுக்காக அப்படின்னா, ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் போனால் தான் ஸ்ரீநகரில் ரொம்ப அழகாக இருக்க அந்த டூலிப் கார்டன் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த டூலிப் கார்டனில் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு நம்ம போயிருந்தோம். ஸோ ரொம்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க வந்த கெஸ்ட் எல்லாருமே. அந்த டூலிப் கார்டன் பார்த்தோம். அது போக குல்மார்க்கில் நம்மளுக்கு கோகல் ஆக்டிவிட்டியாக இருக்கும், ஸ்னோஃபாலாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ண முடியும் இந்த பேட்சில். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட்டு காஷ்மீர் டூர் வந்தவங்களோட ஃபீட்பேக் நம்ம பார்க்கலாம். அடுத்த காஷ்மீர் டூர் எப்போ கேட்குறவங்களுக்கு வின்டர், அதாவது டிசம்பர் மந்த் நம்ம நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி காஷ்மீர் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஏப்ரல் மந்த் பேட்சில் வந்தவங்களோட ஃபீட்பேக் நம்ம பார்க்கலாம். நான் சென்னையிலேருந்து வரேங்க. கூடாஞ்சேரியில் வீடு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஜிவி டூஸில் நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்தோம். ஒய்ஃப் வந்து ஏற்கனவே டூர் போயிருக்காங்க. இதில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகலை. பேசிக் நீட்ஸ் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஃபுட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கேயும் டிஸ்டர்ப் இல்லை. எல்லாமே கரெக்டாக கவர் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப நல்ல நேரம் ஸ்னோஃபால்லாம் பார்த்தோம். எல்லாமே எங்களுக்கு வந்து ஃபுல் சீசன் நல்லாவே நிறைய அமைஞ்சுது. ஃபர்ஸ்ட் வந்து துலிப் கார்டன் போனோடனே அப்படியே மெய் மறந்துட்டேன். ஓகே, வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது மனுஷனா போனா வரணும். அந்த மாதிரி அவ்வளவு ஃப்ளவர்ஸ். அடுத்து காஷ்மீருங்கிறது வந்து உண்மையிலே இந்தியாவுக்கு ஒரு பெருமை தான். அவ்வளோ நேரம் கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு போனோம். நான் வந்து செந்தில்குமார், என் ஒய்ஃப் கவிதா, என் பொண்ணு த்ரிஷா, 3 பேர் பேக்கேஜில் வந்திருக்கோம். நாங்கள்லாம் சேலத்துலேருந்து வரோம். நிறைய டூர்ஸும் போயிட்டுருக்குறோம் நான் வெளிநாடெல்லாம். பட் லோக்கல் பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வெளியே வரேன். எக்ஸ்பெக்டேஷனே இல்லை எனக்கு காஷ்மீர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. கனதர் ஒரு டூர் மாதிரி இருக்க போகுது. ஆனால் இங்கே வந்த ஒன்று தான் தெரிஞ்சது, காஷ்மீர் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறது, வர்றது, ஸ்டே பண்ண வச்சது எல்லாமே வந்து ஒரு ஹோம்லி. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அது வினோத்தும் ஒன் ஆஃப் தி ஜிவி டூஸ், அவரும் எங்கள் கூட அகாமடேட் பண்ணி. ஸோ எனர்ஜெட்டிக் ஒரு 25 வயசு பையன் இவ்வளோ தூரம் அழகாக எங்கள் கூட மிங்கிள் ஆகி வருதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக பழகிக்கிட்டு எந்த இடத்துலையுமே வந்து யாரையும் வந்து சோட போடவே விடலை. எல்லாம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக எங்கள் கூட மூவ் பண்ணிட்டு. இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், காஷ்மீர் ஒரு எல்லாத்துக்கும் இன்பமான ஒரு இடம் தான். நான் நம்ம உடம்பு கெடுக்காமல் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஒரு வேணும். எல்லா வேலையும் ஃபுட்டு, எந்த ஃபுட்டுமே யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. இதோட குட் குவாலிட்டி ஹோம் ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது. ஹோம்லி அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு. எங்களுக்கு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இவங்க எங்களை கேர் எடுத்துக்கிறது அந்த ஜிவி டூர்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் இந்த ஜிவி டூர்ஸ் ஓனர் வினோத் வந்து எங்கள் வீட்டு பையனாட்டம் ஆயிட்டார் அவர். அதனால எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த டூர் எங்களுக்கு. என் பேர் வந்து சாந்தகுமாரி. நான் மதுரையிலேருந்து வர்றேன். எனக்கு வந்து ஏற்கனவே இந்த ஜிவி டூரில் போயிருக்கேன். அதிலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த காஷ்மீர் டூர் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது. இப்போ அவங்க போட்டோடனே நான் வந்துட்டேன். வந்தோடனே எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மெயின்லி ரூம், அவங்களோட கைடன்ஸு, அவங்களோட சாப்பாடு, அவங்களோட கேர் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ யாருனாலும் வந்து தைரியமாக வரலாம். சின்ன பிள்ளைங்கனாலும் வரலாம், பெரிய ஆளுங்கனாலும் வரலாம், யாருனாலும் நல்லா வரலாம். நல்லா சந்தோஷமாக வந்துட்டு சந்தோஷமாக திரும்பி போகலாம். ஸோ எனக்கு பிடிச்சது ரொம்ப குல்மார்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.